ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு சிறு குறிப்பு யோவான் ஸ்நானகனை குறித்து. யோவான் ஸ்நானகன் யூதேயா தேசத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 6 மாதங்களுக்கு முன்பாக அவர் பிறந்தவர். அதே போல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக 6 மாதங்களுக்கு முன்பாக அவர் சிரச்சேதம் பண்ணினார்கள். இவர் யூதேயா வனாந்தரத்திலே வாழ்ந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை ஸ்திரீகளுக்குள் பிறந்த தீர்க்கதரிசிகள் எல்லாவரை விட மிக உயர்ந்தவர் என்று சொன்னார். தீர்க்கதரிசிகளை மதிப்பிட்டு இவரை விட சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் இறைவன் ஒருவரே. அதிலிருந்து அவரை நிதானித்து அவருடைய காரியத்தை சொன்னார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்கிறார், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம், ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடியவர். அவிதமாக அவர் வந்தார், ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். இந்த யோவான் ஸ்நானகன் இஸ்ரவேல் கோத்திரத்திலே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். அவருடைய தகப்பனாருடைய பெயர் சகரியா, தாயாருடைய பெயர் எலிசபெத். அவர் ஆரோனுடைய சந்ததியிலே வந்தவர். இவர் சகரியா அபிஜா என்கிற வழியிலே வந்தவர். லேவி கோத்திரம். இதை லூக்கா 1:5 பார்க்க முடியும். இன்னுமாக ஆண்டவருடைய தாயாகிய மரியாள் அண்ட் எலிசபெத் இவர்கள் உறவினர்கள். லூக்கா 1:36 அவற்றை பார்க்க முடியும். காபிரியேல் தூதனால் முன்னறிவிக்கப்பட்டவர். அந்த பெயர்கள் முன்னறிவிக்கப்பட்டது, தெய்வ தூதர்களால் சொல்லப்பட்டவர் இந்த யோவான் ஸ்நானகன். இவற்றை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்தின மகன். அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யாத, அந்த அளவுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து பெரிய தீர்க்கதரிசிகளாய் காட்சியளிப்பவர்கள் சொல்கிறார்கள். அதை போல உள்ளவர் அல்ல. சத்தியத்தின்படி உரைத்த ஒரு மகன். அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக கடந்து சென்றது. கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தார். கர்த்தருக்கு இரத்த சாட்சியாக மரித்தார். சிரச்சேதம் பண்ணின பின்பு அவருடைய சீஷர்கள் அவருடைய உடலை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள்.